வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். அதுவும் பர்டிகுலர் லாஸ்ட் டைமு 10 ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம பாதுஷா அதுக்கப்புறம் ஜாங்கிரி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சிட்டோம். அதே மாதிரி இந்த வாட்டி இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம என்ன பண்ணால் இந்த பொரி உருண்டை, இந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறது, நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த பொரி உருண்டை பண்ணி முடித்த பிறகு சாகி ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். அதே டைமில் அந்த பொரி உருண்டை பிடிக்கும் போது சரியாக வராது, அந்த ஷைனிங் கிடைக்காது, அந்த இனிப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும். அதுவும் பர்டிகுலர் இந்த கார்த்திகை தீபத்துக்கு எதுக்காக பொரி உருண்டை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா மிஸ்டர் சிவராம் சார் தான் மீட் பண்ண போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாதம் வந்து பொரி உருண்டை பண்ணி வச்சுன்னா ஒரே நாளில் காலி பண்ண மாட்டாங்க. வீட்டில் வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக பண்ணி வைப்பாங்க. டெய்லி 1-2 குழந்தைங்க சாப்பிடும். ஸோ இதனால வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறையா இருக்குது. உடம்பு குறைக்கிறதுக்கும், பவுல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கும், வயிறு சம்பந்தமான கோளாறு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பொரியை நம்ம முன்னோர்கள் வந்து கார்த்திகை அன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வழியாக கொண்டு வந்துருக்காங்க. பொரி சாப்பிட்னாலும் உடம்பு வாமாகும். ஸோ உடம்பு வாமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விளக்கெல்லாம் அதனால தான் ஏற்றுறாங்க. ஓகே, நம்ம உடம்பு மட்டும் வாமாகக்கூடாது, சரௌண்டிங்ஸும் வாமாக இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதுமையாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்த்திகை மாதம் வந்து முருகனுக்கு ஃபஸ்ட்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பனி பெய்யும். ஸோ பாடியோட இம்யூன் சிஸ்டம் கம்மியாகும். ஸோ வந்து ஃபேட் பர்னிங் வந்து நடக்காது. ஓகே. ஸோ ஃபேட் அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து அதுக்கு ஹீட் தேவை. ஓகே. பொரி கொஞ்சமாக சாப்பிட்டாலே வந்து ஃபில்லப் ஆகிடும். அது வேணுங்க நம்ம நியூட்ரிஷன்ஸும் அதில் இருக்குது. ஸோ உடம்பு குறைக்கிறதுக்கும், பவுல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கும், வயிறு சம்பந்தமான கோளாறு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பொரியை நம்ம முன்னோர்கள் வந்து கார்த்திகை அன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வழியாக கொண்டு வந்துருக்காங்க. ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து சயின்டிஃபிக்காகவும் அது நல்லதுன்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ வந்து நிறையா நியூட்ரிஷன்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து இது குட் ஃபார் ஹெல்த் ஆகும். உடம்பு வாமாகும். ஓகே. பொரி சாப்பிட்னாலும் உடம்பு வாமாகும். ஸோ உடம்பு வாமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விளக்கெல்லாம் அதனால தான் ஏற்றுறாங்க. ஓகே. நம்ம உடம்பு மட்டும் வாமாகக்கூடாது, சரௌண்டிங்ஸும் வாமாக இருக்கணும். ஸோ அதனால விளக்கம் ஏற்றுறேன். இப்போ இந்த பொரி உருண்டை பண்ணும்போது வந்து அது பர்டிகுலராக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் வெல்லம். ஓகே. வெல்லம் செலெக்ஷன் தான் டாப் இம்பார்ட்டன்ட். ப்ரியாரிட்டி அதுதான் கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து வெள்ளத்தில் வந்து பாகு வர வெல்லம் அது எப்படி இருக்கணும்னா, வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிங்கன்னா வாட்டர் மாதிரி இருக்கணும். கலர் தான் சேஞ்ச் ஆகிடணும். மாவு கரைச்ச மாதிரி குழந்தை இருந்ததுன்னா அந்த வெல்லம் வந்து பொரி உருண்டைக்கு சரியாக வராது. நல்ல வெல்லம் இல்லை ஃபஸ்ட்டு. செகண்ட்லி வந்து இந்த பொரி வந்து சம்டைம்ஸ் மாய்ஸ்சரை கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நமுத்திருக்கும். அதில் பொரி உருண்டை பண்ணிங்கன்னா உதிரும், நல்லா கெட்டியமாக வராது. அண்டு நெல் பொரியில் வந்து நெல்லோட அந்த உமி இருக்கும். ஸோ அந்த உமி வந்து இப்போல்லாம் வந்து மிஷினில் இது பண்ணி தராங்க. மேக்ஸிமம் போயிடுது. ஒரு 1 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 10-20 நெல் அதில் இருக்கும். அதை வந்து பொரிக்கிட்டு பண்ணால் தான் பெஸ்ட்டு, இல்லைன்னா தொண்டையை கட்டிக்கும். இந்த பொரி உருண்டை எப்படி பண்ண போகிறோம் ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அவல் பொரியும் நெல் பொரியும் தான் பண்ண போகிறோம். அரிசி பொரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது இல்லை. ரொம்ப சிம்பிள் ரெசிப்பு. அடுப்புங்கிறது வந்து இந்த வெல்லம் காய்ச்சத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். செய்யும்போது செய்முறை வழக்க சொல்கிறோம். சரி, ஓகே, டன். இப்போது இந்த பொரி சொன்னீங்கல்ல, 3 வகையான பொரி இருக்குது. ஆமாங்க. அவல் பொரி, நெல் பொரி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த 3 பொரியும் யூஸ் பண்ணும்போது வித்தியாசங்கள் எதுனா இருக்கா? ஆமாங்க. இப்போ நெல் பொரியில் வந்து நெல்லை டைரெக்டாக வந்து நெருப்பில் போட்டு பொரி பண்ணுறோம். ஸோ நெல்லுக்குள்ளே இருக்கிற சில சத்துக்கள் இப்போ அரிசியாக உடைக்கும் போது அதுக்கு வந்து நெல்லுக்கு உண்மையாக சில போகும். நெல்லுக்கு மேலே சின்ன ஒரு பாட்டு இருக்கும். அந்த இடத்துல சீ மாதிரி இருக்கும். அந்த பாட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நிறையா தேவை. அந்த பொரியாக போகும்போது அந்த சத்து வேஸ்ட் ஆகாமல் அந்த பொரியில் தங்கிடுது. ஓகே. ஒன்று. ரெண்டாவது அவளே உடம்புக்கு நல்லது தான். ஸோ வந்து அது போகாமல் இந்தியில் நிறையா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் வந்து இந்த அவலை சேர்க்கறதுக்கு காரணமே வந்து இந்த குளிர் காலத்துக்கு அவங்க ஹீட் கிடைக்கணும்னு. ஸோ நம்ம வந்து குளிர் காலத்தில் மட்டும் அந்த பொரிய வகையாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஹாலு போகா சொல்லுவாங்க. அந்த லெமன் போகா, ஹாலு போகா. நம்ம நார்மலாக வீட்டில் ரவை உப்புமா சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி அவளை வச்சு அங்கே உப்புமா பண்ணாங்க. அதில் வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, எலுமிச்சப்பழம் சாறு. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு வீட்டில் ட்ரை பண்ணுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே சத்துள்ள பொருட்கள். ஆமாம். வெறுமனே இந்த பிஸ்ஸா மாதிரி வெறுமனே நம்ம சாப்பிட்டு சத்துலாத சாப்பிட்டதோட அது வந்து சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற பொரி என்னென்ன பொரி? நம்ம நெல் பொரியும் அவல் பொரியும் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அரிசி பொரி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். ஓகே. அரிசி பொரியிலையும் பண்ணலாம். நம்ம பண்ணுற மெத்தட் அரிசி பொரியிலையும் பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம இதே மெத்தட் தான், வேறு வித்தியாசம் கிடையாது. அரிசி பொரியிலையும் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஆமாங்க. சரி, ஓகே. 2 பொரிக்குமே ஒரே மெஷர்மெண்ட்ஸ் தான். அவல் பொரிக்கும் நெல் பொரிக்கும் ஒரே மெஷர்மெண்ட் தான். 4 பங்கு பொரி இருந்ததுன்னா 1 பங்கு வெல்லம். வெள்ளத்தை இது மாதிரி தூளாக பண்ணி வச்சுங்க. நான் வந்து கெட்டியான வெள்ளத்தை நம்ம தூளாக பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பொரி 4 கப்பு, வெல்லம் 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், சுக்குத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 குழிக்கரண்டி, எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஒரு 1/4
எலுமிச்சம்பழத்தில் சாறு எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பல்லாக கீறினது வந்து ஒரு குழிக்கரண்டி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து பொரி அளந்து இந்த சட்டியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. கொஞ்சம் மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணிடுவோம், அந்த மாய்ஸ்சர் எடுக்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ தட் ஷெல்ஃப் லைஃப் நிறையா இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பொரி க்ளீன் பண்ணுற பக்கம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆமாங்க, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறீங்களா? எல்லா பொரியும் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நெல் பொரியில் வந்து ஆல்ரெடி வந்து மிஷினில் க்ளீன் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இதுவா? ஆமாம், ஓகே. ஆல்ரெடி மிஷினில் க்ளீன் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அதில் வந்து ஒரு 1% அந்த நெல் இருக்கும். அந்த நெல் வந்து தொண்டையில் மாட்டினா கீரும், அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பொரி எடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பொரி ரெடிமேடாக கடையில் வாங்கினாலும் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோமா? ஆமாம், இது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அன்க்ளீன்டு இது வந்து இது. ஓகே, ஓகே. நார்மலாக அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த பாருங்கள், இது வந்து மிஷினில் வந்து இந்த நெல்லோட உமியெலாம் வந்து எடுத்து தான் தந்துருக்காங்க. எடுத்து தந்தால் கூட வந்து சில இடத்துல வந்து ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 20-30 நெல் நம்மளுக்கு கிடைக்கும் மினிமம். ஸோ இதுதான் அந்த இது. ஓகே. நெல் வந்து தொண்டையில் போச்சுன்னா வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஸோ குத்தும். அதுவும் பர்டிகுலராக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் ஒரு 8 வயசு 10 வயசு பசங்க வந்து ஆர்வமாக திங்கும்போது அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் வீட்டில் நெல் பொரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? அடுத்து வந்து இது மாய்ஸ்சர் கேட்ச் பண்ணதுனால வெறும் சட்டியில் போட்டு ஒரு ரெடியாக வந்து இது பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். நான் இப்போ இந்த அழகில் அளந்து போடுறேன். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் அளந்து போடலாம். நம்ம வந்து 1:4ங்கிறது மட்டும்தான் கணக்கு. இப்போ வந்து 4 கப்பு பொரி போடுறோம். நமத்து போன பொரி வந்து லைட்டாக வறுத்து தான் நீங்கள் கையில் தொடும்போது கிறிஸ்பாக இருந்தால் கூட லைட்டாக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் வறுத்துட்டே போகிறது பெட்டர். இப்போ இந்த பொரி உருண்டை பண்ணும்போது நமக்கு எத்தனை நாள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம்? காட்டி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட ஒன்றும் பொண்ணாக. வெள்ளத்தோட குணமே என்னென்னா வந்து காற்று பட அது வந்து ஸ்மூத் ஆகிட்டே போகும். சரி, ஓகே. அதனால் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனால் கூட அது வந்து வச்சு சாப்பிட்லாம். ஷெல்ஃப் லைஃப் வந்து நிறையா தான் இருக்கும். நான் ஏற்கனவே வந்து அதிரசம் பண்ணும்போது மாமி சொன்னாங்க, அந்த பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்டங்கள், அதாவது நம்ம ரெடி பண்ணுற அந்த பலகாரம் எல்லாத்தையும் போட்டு வச்சா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா வந்து பாத்திரத்தை சுடும்போது பாத்திரத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரியாமல் சில மாய்ச்சல் கை தொடும்போது அந்த ஈரம் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கே அறியாமல் வந்து காற்றுல இருக்கிற மாய்ச்சல் வந்து பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கும் உள்ளுக்குள்ள வேக்யூம் வந்து அதிகமாக உண்டாகிறதுக்கும் வந்து அது காரணமாக. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் அழகாக வீட்டில் சமைக்கும் போது இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதனால் திருப்பி நம்ம கேட்குறோம். அதனால தான் வாசம். அதிகமான சூட்டில் வைக்காமல் மிதமான சூட்டில் வந்து வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதிகமான சூடு வைக்கும்போது டக்குன்னு பொரி தானே, ஆல்ரெடி வந்து பொரிச்சு எடுத்துருக்காங்க. ஸோ வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மிதமான சூட்டை வச்சு லைட்டாக விதன்னு இருந்தால் போகிறோம். ஓகே. ரொம்ப ஓஹான்னு சுட வேண்டாம், லைட்டாக விதன்னு இருக்கும்போது அது இருக்கிற மாய்ச்சர்லாம் வெளில போயிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம மிதமான சூட்டில் தான் வறுத்துட்ருக்கோம். சரி, ஓகே. ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த பொரி நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம். சரி, ஓகே. அவல் பொரி ஆல்ரெடி கிறிஸ்பாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வறுத்து நீங்கள் கையில் நொறுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பரபரன்னு இந்த சவுண்டு வருது. நெல் பொரி அப்படி கிடையாது. நெல் பொரி வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சவுக்குன்னு தான் இருக்கும். அதை கொஞ்சம் தான் வரும். இந்த கிறிஸ்பான மாதிரி கடற்கடன்னு இந்த சவுண்டுலாம் வராது, நார்மலாக இருக்கும். பட் ஆனால் அதுவும் இருக்கிறது பெட்டர். நான் 2 பொரி நாங்கள் பண்ண போகிறோம், பொரி உண்டை பண்ண போகிறோம். அதாவது அவல் பொரியும் யூஸ் பண்ண போகிறோம், நெல் பொரியும் யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம். இந்த 2 பொரியும் வந்து ஒரே மெஷர்மெண்ட் தான், ஆனால் பக்குவம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி 2மே பண்ணி காமிக்கிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் வறுக்கணும். அதே மாதிரி தான் வரணும். நீங்கள் எவ்வளோ வறுத்தாலும் கிறிஸ்பாகாது. பட் நம்ம கூடிய மட்டும் இதில் இருக்கிற மாய்ஸ்சர் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வருவோம். பொரி உருண்டை ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் போயிட்டு வரும்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொரி உருண்டை கம்பல்சரி இருக்கும். நிச்சயமாக. எங்கள் அம்மா இதுக்காகவே வீக்லி ஒன்ஸ் வந்து எதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. வாரம் அவங்களே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பொருள் உருண்டை, பொரி உருண்டை, அது மாதிரி ஒரு ஸ்வீட்டும் பண்ணுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு காஃபியோட சேர்த்து இதையும் கொடுப்பாங்க, ஸ்வீட் காரம் காஃபி மாதிரி. 1 கிலோ பொரி எடுத்திங்கன்னா கூட ஒரு இவ்வளோ பெருசு வரும், உங்கள் வயிறு கொள்ளாது. ஒரு 100 கிராம் பொரி சாப்பிடும்போது வயிறு ஃபில்லாக போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு இடம் இல்லாமல் உடம்புல வந்து அதிகமான கலோரி சேர்த்துக்கு வந்து கொழுப்பு சத்து சேர்றதுக்கு வழி இல்லாமல் போயிடும். வழி இருக்காது, கொழுப்பு சத்து சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம். ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே. நல்லா ஓகே, ஒரு வார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் மெதுவாக வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சிடணும். ஆமாம். இப்போ மாற்றிடலாமா இதை? கண்டிப்பாக மாற்றிடும். சரி, ஓகே. 2 பொரியும் நம்ம வறுத்தாச்சு.
இதுக்கப்புறம் வந்து வெல்லத்தை போட்டு கரைச்சி வடிகட்டி பாகு தான் நெக்ஸ்ட் டேரெக்டாக பாகு போடணும். இப்போ 2 பொரிக்கும் நம்ம சேர்த்து பண்ணுறோம். ஆமாம். இந்த சுக்கு ஏலக்காய் தூள்லாம் எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? பாகு கொதிக்கும் போது இந்த லெமனும் சரி ஏலக்காயும் தான் ஃபினிஷிங் போடும், மற்ற எல்லாமே சேர்த்து கொதிக்க விட்டுலாம். ஆனால் அந்த டைமில் வந்து இந்த வெள்ளத்தை வச்சு ஏகப்பட்ட ரெசிபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேச்சுரல் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி வெள்ளத்தில். ஸோ உடம்புக்கு வந்து தேவையான முக்கியமான ஒரு பொருட்களில் வந்து அயனும் ஒன்று. ஓகே. ஸோ ரெகுலராக அந்த அயன் சத்து உடம்புக்கு போகணும். கீரை அது மாதிரி பொருளோட இந்த வெள்ளமும் இனிப்பான பொருளில் ஒரு அயன் ஒன்று. இப்போ தான் நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெள்ளம் வந்து கடையில் போய் வாங்குறேன்னா எப்படி செக் பண்ணி வாங்கணும்? ரொம்ப நல்ல கொஸ்டினுங்க அது. ஏன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயுமே வந்து பொருள் செய்வாங்க, எப்படி செய்யணும்னு தெரியும். ஆனால் வந்து ரிசல்ட் வந்து வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஸோ ரிசல்ட் நல்லா வரணும்னா வெள்ளம் நல்லா இருக்கணும். இது வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லா உருண்டைக்குமே வந்து வெள்ளம் தான் முக்கியமான ஏஜென்ட்டு. ஸோ இது வெள்ளம் எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு 50 கிராம் வெல்லமோ 100 கிராம் வெல்லமோ நல்லா நசுக்கி தண்ணியில் கரைச்சி பாருங்கள். அதில் வந்து மாவு சேர்ந்து கரைகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அது வந்து நல்ல வெல்லம் இல்லை. அது வந்து மாவு கலந்துருக்காங்க, குழந்தான் தான் இருக்கும். அது வந்து உருண்டை பிடிக்கிறது சரியாக வராது. ஒரு ப்ரௌன் கலர்டு வாட்டர் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள வேறு எந்த கண்டனும் இருக்காது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ அந்த கலர் வாட்டர் அப்படி இருந்ததுன்னா அது நல்ல வெல்லம்னு அர்த்தம். அதை காய்ச்சினீங்கன்னா நீங்கள் தேவையான ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி அழகான விஷயம்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயம் கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த விஷயங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் பண்ணால் நம்ம வீட்டில் நல்லா சமைப்போம். ஆனால் யூஸ் பண்ணுற பொருள் நல்ல பொருளாக சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த வெல்லம் வந்து இந்த கம்பி பதம் அப்படியே இருக்கா? கண்டிப்பாக இது பதம் இருக்குது. இது டங்கு பதம் பேர். டங்கு அப்படின்னு இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கும்போது நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் அதிர்ஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, தக்காளி பதம் சொல்லிட்டு உருட்டை வரும். இது வந்து கல் மாதிரி ஆகிடும். திருப்பி எடுத்து அந்த பாத்திரத்தில் அடிச்சுன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். ஓகே. ஸோ பேசிக்காக வந்து நல்லா கெட்டியாகிடும். பாத்திரத்தில் போட்டால் டங்குன்னு சத்தம் கேட்கணும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் எப்படின்னு. இப்போ தண்ணி ஊற்றலாமா? தண்ணி ஊற்றலாம். ஓகே. தண்ணி ஊற்றுற பக்கம் நார்மலாக வெள்ளத்துக்கு வந்து 1/3 ஆஃப் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அப்படிலாம் முழுகிற பக்கத்துக்கு. சரி, ஓகே. நார்மலாக வெள்ளத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ வெள்ளம் கஞ்சினா நம்ம வடிகட்டிங்கன்னா திருப்பி வடிகட்டி திருப்பி எடுத்து வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வெள்ளம் வந்து கரையிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எந்த அளவுக்கு பக்குவத்தில் கரெக்டாக வந்து ஐயா சொல்கிற மாதிரி டங்கு பக்குவம், டங்கு பதம் பார்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வெள்ளம் கரைஞ்சிருச்சு. மண் மட்டும்தான் இருக்குது. இந்த மண்ணை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி அது பாக வந்து சட்டியில் போட்டு நம்ம டங்கு பதத்துக்கு போயிடலாம். ஓகே. இப்போ வடிகட்டிடலாமா? வடிகட்டி. சரி, ஓகே. கடாயை அலம்பியாச்சு. திருப்பி வந்து இந்த கடாயை அலம்பினதுக்கப்புறம் இந்த அலம்பின கடாயில் வந்து வடிகட்டின வெள்ளத்தை நம்ம போடுறோம். சரி, ஓகே. போட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த டங்கு பதத்துக்கு வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து ரெடி ஆகட்டும். உங்களுக்கு கரெக்டாக அந்த பதம் வரும்போது நம்ம காமிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஏலக்காய் தூள்லாம் போடுவோமா? சுக்குத்தூள் இப்போ போட்டுருவோம். சுக்குத்தூளும் தேங்காயும் இப்போ போட்டுருவோம். சரி, ஓகே. ஏலக்காய் தூள் வந்து இறக்கும் போது போடுறோம். சுக்கு போட்டு பாருங்கள், 1 ஸ்பூன் போடுறோம். சரி, ஓகே. அந்த இன்னொரு பொரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 ஸ்பூன் போடுறோம். சரி, ஓகே. தேங்காய் வந்து இந்த அவல் பொரி நெல் பொரி ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் பாக வச்சுருக்கோம். அதனால் ஒன்றாவே நம்ம தேங்காயும் போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த தேங்காய் இந்த வெள்ளத்தில் கொதிக்க அது ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்குல்ல? ட்ரையான மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளத்தில் வந்து கொதிக்கும் போது. வெள்ளம் தண்ணியில் கொதிச்சு அந்த தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, அதை ட்ரை ஆக்கி சாப்பிட்டாலும் ரொம்ப கெட்டு போக வச்சதில்ல. கெட்டு போக நீங்கள் அப்பப்போ சாப்பிடலாம். இது நான் சின்ன வயசு தேங்காய் இப்போ கூட போடாமல் நெய்யில் வதக்கியும் போடுறவங்க இருக்காங்க. ஓகே. ஃபைனலாக பொரியெல்லாம் வந்து பாகெல்லாம் ஊற்றி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெய்யில் வதக்கின தேங்காயும் போட்டு பொரிகிறாங்க. பர்சனலாக வந்து என்னோடய ஃபீலிங் என்னன்னா, இந்த வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் வதக்கிற போடுற தேங்காயோட இது வந்து நல்லாயிருக்கும். அதனால் இப்படி நான் போட்டேன். சரி, ஓகே. இப்போ கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி வெள்ளம் சிறப்பு ரெடி பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சூடாகி நல்லா கெட்டியாக வந்திருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாக வீட்டில் ஹேண்டில் பண்ணணும். ரைட்டா? கண்டிப்பாக. கையில் பட்டுனா கண்டிப்பாக வந்து ஸ்கின் பீல் ஆகிடும். அதுக்கப்புறம் பவுன் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பக்குவத்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டங்கு பதம் செக் பண்ணுறோம். அந்த எடுத்து வச்ச ஒரு கப் தண்ணியில் வந்து நம்ம இந்த கொஞ்சோண்டு இந்த பாகு விட்டு பார்ப்போம். தண்ணியில் விட்டோடனே பாகு கெட்டியாகிடும். இங்கேயே கெட்டியாக தான் இருக்குது. அது வந்து இப்படி அழகாக உருட்ட வரும். இந்த மாதிரி ரோல் பண்ண பால் மாதிரி விட்டு வரும். சரி, ஓகே. இந்த ரோல் பண்ணதை வந்து ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு கட்டிலையோ அடிச்சிங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். போடுங்க பார்ப்போம். போடுங்கண்ணா. என்ன போடுவா? இந்த கமர்கட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ கையில் எடுத்து இப்படி போட்டுன்னா டங்குன்னு சத்தம் வருது. நல்லா
நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து நம்ம பண்ணுறோம்ல, அப்படி தட்டினா டம்முன்னு சத்தம்னு கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? அதிகமாக குக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓவர் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது கார்பன் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டிங்கன்னா, அது அதிகமாக விடாதீங்க, நிறையா நேரம் திருப்பி கொதிக்க விடணும். ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் தண்ணி விட்டிங்கன்னா போதும், திருப்பி அந்த பழைய லெவலுக்கு வந்துடும். அடுத்து வந்து இதில் ஏலக்காய் தூள் போட்டு லெமன் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சுக்கு போட்டதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் எனக்கு. சுக்கு வந்து இந்த மாந்தத்தை எடுக்கும்பாங்க. வின்டர் சீசன் வேறு. வின்டர் சீசனில் வந்து நார்மலாக வந்து நம்ம அஜீரண கோளாறு, சளி பிடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து சுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். அண்டு அரிசியில் செய்கிற எந்த பண்டமாக இருந்தாலும் அது வந்து சுக்கு போட்டிங்கன்னா அந்த வயத்தில் அந்த கல் மாதிரி இதாகாது. சுக்கு வந்து அதனோட இல் எஃபெக்டை வந்து தீர்த்துரும். ஓகே ஓகே, அதனால தான் சுக்கு யூஸ் பண்ணுறோம். சக்கரை பொங்கல் கூட நாங்கள் சுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓ, ஆமாம். ஓகே, மாந்தம் மந்தம் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணோம். உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்தது பொரி போடுறோம். ஏலக்காய் தூள் போட்டு லெமன் போடுறோம். சரி, ஓகே. ஏலக்காய் தூள் போடலாமா? ஏலக்காய் தூள் எவ்வளோ போடுறோம்? 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு 1/4 லெமன். ஓகே. இது வந்து மீண்டும் வந்து அந்த கிறிஸ்டலாக மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம போயிடும். லெமன் யூஸ் பண்ணுறோம். ஒரு 1/4 மூடி லெமன் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வறுத்து வச்ச பொரியை வந்து மேலே விட்டு பொரி ஒன்று பிடிக்க வேண்டியதான். ஆமாம். கொஞ்சம் கைக்கும் போது கொஞ்சம் சூடாகுமா? அப்படி பிடிக்கும்போது நார்மலாக ரொம்ப சூடு தாங்காதவங்க வந்து தண்ணியை துவச்சின்னு பிடிப்பாங்க. தண்ணி துவச்சி பிடிக்கிறதுனா என்ன ஆகுனா, ஒரு 3-4 டேஸ் மேலே அது வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்காது. ஸோ நீங்கள் நெய் துவச்சி பிடிக்கிறது தான் பெட்டரு. ஆனால் நெய் துவச்சி பிடிச்சா உங்களுக்கு சூடு தாங்குற மாதிரி இருக்கணும். ஓகே. சில பேர் அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்கல்ல? அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. நெய் யூஸ் பண்ணால் கரெக்டான பக்குவம். அப்படி இல்லைனா அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு யூஸ் பண்ணால் அந்த ஷைனிங் கிடைக்காது பார்க்கறதுக்கு. நெய் யூஸ் பண்ணால் இந்த கிளேஸ் கிடைக்கும். கிளேஸ் கொடுக்கும். ரைட், ஓகே. இப்போ நெய் இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோமா? எப்படி? இல்லை, நம்ம பிடிக்கும் போது கையில் அப்ளை பண்ணிட்டு பிடிச்சிடலாம். ஓகே, ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லத்தை இதில் ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு பொரி எடுத்து மிக்ஸ் பண்ணுறோமா? நார்மலாக வீட்டில் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுன்னா, வேணுங்கிற பொரி வேணுங்கிற வெல்லம் வந்து தனித்தனியாக காய்ச்சி நீங்கள் ஊற்றுங்க. இப்போ நாங்கள் கமர்ஷியலாக பண்ணனால அது வந்து நிறையா வெள்ளத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்து ஊற்றிக்கிறோம். ஸோ 2 பொரிக்கு சேர்த்து நம்ம வெள்ளம் வச்சதுனால நான் கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றுறேன். நாமளும் அந்த ஒரு பொரிக்கு உள்ள வெள்ளம் மட்டும் வச்சுன்னா பொரி அதில் போட்டு கலந்துடலாம். ஓகே, அதாவது அளவு பொறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறோம்? இதை இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுமா? இப்போ போய் பாகு பத்தலை, இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றி போகிறேன். பாகு ஊற்றுறோமா? ஊற்றுங்க. கலர் நல்லா வருது. அந்த வெல்லம் வந்து சில வெல்லம் வந்து கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரி இருக்கும். டார்க்காவா? டார்க்காக இருக்காது, லைட்டாக இருக்க மாதிரி. ரொம்ப லைட்டாக. அது வந்து கலப்படம் சொல்லுவாங்கல்ல? கண்டிப்பாக. ஒரிஜினல் வெல்லம் வந்து எப்போதுமே ரொம்ப டார்க்காக இருக்கும். அதாவது இந்த மாதிரி. ஆமாம். மற்றெல்லாம் வந்து கலப்படம். ஒரிஜினல் வந்து வச்சு இறக்கி உடனே வந்து கெட்டியாக காஞ்சும் போயிடும். உருண்டை பிடிக்க வராது. அதுக்கு தான் நம்ம லெமன் போட்டு அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ கையில் நெய்யும் தருவீங்க. நல்ல ஒரு கோட் அப்ளை பண்ணிங்க. இது வந்து 2 விதத்தில் ஆகும். நார்மலாக இதுலேயே நெய் போட்டு பிடிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மேக்கப் பண்ணால் பொரிக்கு நெய்யும் சேரும், பிடிக்கிறது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு இது எடுத்துங்க. ரொம்ப அழுத்தாமல் மேலாப்பில் அப்படி லைட்டாக ரோல் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணால் பிஞ்சுக்கும். ஓகே. ரொம்ப அழுத்தாமல் அப்படி மேலாப்பில் லைட்டாக ரோல் பண்ணோன்னா பொரி பிடிக்கிறதும் ஒரு கலை. அழுத்தக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணது. ரொம்ப அழுத்தினா உடையுது. ரொம்ப அழுத்தினா உடையும். அப்படி உளுத்து வராது. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டிக்கும், உடையும். மேலாப்பில் இப்போ இதெல்லாம் பிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பொரியை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம். ஓகே, சூப்பர். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பார்த்துருங்க. அந்த சுக்கோட காரம், ஏலக்காயோட மனம், அந்த வெல்லத்தோட ஸ்வீட்னஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவை கிடைக்கும். அந்த பொரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொரி வந்து அவல் பொரி. ரியலி வெரி குட். இப்போ யூஸ் பண்ணி அவல் பொரி. ஐயா சொல்கிற மாதிரி அந்த சுக்கோட
காரம், அதுக்கப்புறம் காரம்னா ரொம்ப காரம்லாம் இல்லை, அந்த ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும். அது இன்னும் ஏலக்காயோட வாசனை, அதுக்கப்புறம் அந்த இனிப்போட அளவு கரெக்டாக இருக்குது. அங்கங்கே ஒரு தேங்காய் கடிப்படத்தில் வந்து அப்படியே எனக்கு தேங்காய் கிடைக்கல, ஆனால் உள்ளே இருக்குது தேங்காய். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அவல் பொரி எப்படின்னு பண்ணி காமிச்சாச்சு. இப்போ அடுத்த நெல் பொரிக்கு போகிறோம். அதே தான், பொரியோட இது மட்டும்தான் மாறுது. அவல் பொரி நெல் பொரி மாறுது, மற்றதான் கான்செப்ட்லாம் அதே தான். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து பாகு ஊற்றிக்கலாமா? ஊற்றலாம். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் பர்டிகுலராக பார்க்க வேண்டியது நல்ல குவாலிட்டி வெல்லம். நல்ல குவாலிட்டி வெல்லம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேகமாக பிடிக்கிறதுக்கு வந்து இன்னும் அந்த பழக்கம் இல்லை. நாங்கள் ரெகுலராக பண்ணதுனால அந்த பழக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் லெமன் போடுங்க. லெமன் போடாமல் ட்ரை பண்ணாதீங்க. லெமன் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பண்ணால் கை சூடாது. நல்ல விஷயம். கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், அதனால தான் வந்து சேஃப்டிக்காக லெமன் ஆட் பண்ணுறாங்க. அதான் விஷயம், வேறு இல்லை. உங்கள் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நாங்கள் சொல்லித்தரோம் இன்றைக்கி. இப்போ மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணலாம். சரி, ஓகே. லெமனோட ஃப்ளேவர் வந்துடுமா இல்லை புளிப்பு வந்துடுமான்னு பயப்படவே வேணாம். அது ஒன்றும் ஆகாது. அது வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளம் வரும். ரைட்டாங்க? ஆமாம், ஆமாங்க. நீ நார்மலாக வந்து வீட்டில் பண்ணும்போது 1:4 போட்டு அப்படியே போட்டு கலரிடலாம். ஓகே. சப்போஸ் நீ என்ன மாதிரி நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த நிறுத்தி போடுற மாதிரி இருக்கும். அந்த ஜாகரி கோட்டிங் வந்து பொரியில் வந்து ஈவனாக பரவிருக்கா, அதுதான். அதாவது நீங்கள் அதை 1:4 அந்த ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டேரெக்டாக கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து 2 பொரிக்கும் தனித்தனியாக பிரிக்கிறதுனால வந்து தனித்தனியாக பண்ணுறோம். நீங்களும் அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஜாகரி கோட்டிங் வந்து இந்த பொரி மேலே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அதுதான். ஓகே, அவ்வளோதான். அதான் அளவு. இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிடலாமா? பிடிக்கலாம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஆமாம், ஒரே மெத்தட் தான். பொரி மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, மற்ற மெத்தட்லாம் ஒன்றே ஒன்று தான். சரி, ஓகே. பாகு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ரொம்ப அழுத்தி, ஃபஸ்ட்டு சொன்னது தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அழுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் ஒட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி அச்சத்துலேயே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக முதல் வாட்டி நீங்கள் தப்பு பண்ணாலும் 2வது வாட்டி அழகாக வந்துடும். ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா பொரியும் பண்ணியாச்சு, நான் டேஸ்ட்டும் பார்த்துனேன். அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. ரியலி ஃபேன்டாஸ்டிக்கான பொரி உருண்டை. நீங்கள் எதுக்காக மெனக்கட்டு வெளியே போய் வாங்கணும் அப்படி சொல்லி நினைக்க வேண்டாம். நம்ம வீட்லேயே சுத்தமான பொருள் வச்சு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா, இன்றைக்கி வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அருமையான 2 பொரி வச்சு எப்படி பொரி உருண்டை அப்படி பண்ண சொல்லிட்டு அழகாக சொல்லி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் நம்புகிறேன் எல்லோரும் அவங்க வீட்லேயே சுத்தமான பொருளை வச்சு பண்ணோம்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி வந்து நம்ம வந்து மறந்தாலும் வந்து இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். எல்லா வீட்லையும் முருகன் அதனால் எல்லா செலவும் பெருகட்டும். இப்போது லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இந்த பொரி உருண்டை யாராக கேட்டால் நீங்கள் பண்ணி தருவீங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் கமலம்ஸ் அவங்க கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்க. 9840434233. இது எங்களுக்கு 2வது நம்பர் இருக்குது. அது வந்து 7397737370. இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு நேரம் பார்த்தல இதை மாதிரி யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.